பொலிவுடன் மார்னிங் நியூஸ். அனைத்து தரப்பு மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களின் விடியலுக்கான களம் கண்டு எண்ணற்ற இளைஞர் படையை உருவாக்கிய தளபதியாய் தலைவராய் செங்கை பூமியின் செங்கோலுக்கு சொந்தக்காரராக இரட்டைமலை சீனிவாசனார் மணிமண்டபத்தில் 2024ஆம் ஆண்டு புதிய புரட்சி கழகத்தின் கொடி இந்திய அரசியல் கட்சிகள் வரலாற்று சிறப்பும் பெருமையும் பாரம்பரியமும் கொண்டு அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன், அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், சிங்காரவேலர், காரல் மார்க்ஸ், பழனி பாபா, பூவை மூத்தியார் ஆகியோர்களின் சிந்தனைகளை போற்றும் வகையில் கொடி அறிமுகப்படுத்தியதோடு தனித்துவமான கட்சி விதிகள், துணை விதிகள் கொண்ட கட்டுப்பாடுகளை அமைத்து கட்சியின் உட்கட்டமைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் மாநகர, நகர, ஒன்றிய, கிராமந்தோறும் கிளை கழகங்களுக்கு பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை நியமித்து புதிய புரட்சி கழகத்தை புயல் வேகத்தில் வழிநடத்தும் கல்வி என்ற ஆயுதம்தான் இவ்வுலகில் விலை மதிப்பில்லா ஆயுதம் என்ற நோக்கத்தை கொண்டு செயல்பட்டு வரும் புதிய புரட்சி கழகத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ஓ.இ. சங்கர் அவர்கள் மாலை நியூஸ் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி இதோ. என்னுடைய பேர் ஓ.இ. சங்கர், புதிய புரட்சி கழகம் மாநில தலைவர். கிட்டத்தட்ட இந்த இயக்கத்தை தொடங்கி ஒரு 1.5 வருடம் ஆக போகிறது. இன்னும் ஒரு 3 மாசத்துல கிட்டத்தட்ட 2 வருஷம் கடந்து செல்ல போகின்றது இந்த இயக்கம். இந்த இயக்கத்தின் வாயிலாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள், சமூக பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்து போராடி வருகின்றோம். புதிய புரட்சி கழகத்தை தொடங்கி இருக்கின்ற நோக்கம் சாதி மதமற்ற சமுதாயத்தை இந்த நாட்டில உருவாக்கிட வேண்டும். இந்த நாட்டில் சாதி மோதல் எங்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக குறிக்கோளாக நாங்கள் புதிய புரட்சி கழகத்தை இன்றைக்கு நடத்தி வருகின்றோம். அதிலும் கூட புதிய புரட்சி கழகத்தில் பங்கெடுத்து இருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், கிளை நிர்வாகிகள் கூட அனைத்து சமூக மக்களும் இந்த கட்சியில அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இன்றைக்கு ஊடகத்தின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் உண்மையாக மக்கற்ற மகிழ்ச்சி. இதை எனக்கு ஏற்பாடு செய்து தந்த அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு புதிய புரட்சி கழகத்துடைய நிலைப்பாடு, அரசியல் இன்றைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு திருவிழாவை காத்திருப்பார்கள் போல வருஷத்துக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை திருவிழாவில் காத்து கொடுப்பது போல ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்காக வெகுஜனங்கள், பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கு நினைப்பதை போல இல்லை. புதிய புரட்சி கழகம் கூட ஒரு நிலைப்பாடுல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கூட இந்த 2 நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம், செய்யூர், திருப்பூர் சட்டமன்ற தொகுதியை தனித்து களம் காண வேண்டும் என்ற அடிப்படையில புதிய புரட்சி கழகம் இன்றைக்கு களப்பணியில நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஊடகவாளர்களை உங்களை சந்திப்பதில் உண்மையாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் மக்களுக்கான உண்மையாக பாடுபடுகின்ற தலைவர்கள் இல்லை. 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்களை சந்திக்கின்றார்கள், மக்களிடத்தில் ஓட்டை பெறுகின்றார்கள். அந்த மக்கள் எப்படி இருக்கின்றார்கள், இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லாம் தேவையும் நம் ஓட்டு வாங்கிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பூர்த்தி செய்தோமா என்பதை கூட சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பக்கமே திரும்பாத சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நாட்டில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மகளிர் தாய்மார்கள், பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு தெளிவாக அரசியலை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் என்றால் ஓட்டு பெறுவது மட்டும், ஓட்டை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எந்த வேலையும் செய்யவில்லை என்று நினைக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியில புதிய புரட்சி கழகம் இந்த மக்களுக்காக தினந்தோறும் களமாட வேண்டும், தினந்தோறும் நாட்டில் நடக்கின்ற பிரச்சனையை அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில புதிய புரட்சி கழகத்தை தொடங்கி இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்தின் மூலியமாக 2 சட்டமன்ற உறுப்பினராவது இந்த தமிழ்நாட்டில் போக வேண்டும். ஏழைகளுடைய வழியையும் வேதனையும் அந்த சட்டமன்றத்தில் புதிய புரட்சி கழகம் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில இன்றைக்கு உண்மையாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் உண்மையாக புதிய புரட்சி கழகம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், தினம் ஒரு நிலைப்பாடை அரசியல் தலைவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகினால எந்த அரசியல் தலைவர் பின்னணி சென்றால் நமக்கு சீட்டு கிடைக்கும், அவரிடத்தில் இருந்து
வெற்றி பெறலாம், இந்த மக்களுக்கு பணியாற்றலாம் என்கின்ற கனவு கூட இன்றைக்கு கனவு போல போய் கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையில் புதிய புரட்சி கழகம் தனித்து நிற்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். உங்களை போன்ற ஊடகவியலாளர்களை அழைத்து எங்களுடைய நிலைப்பாடை வரும் விரைவில் தெரிவிப்போம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.